ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பட்டாணி கூட்டு செய்யலாம். இது சாதத்துக்கு சைடிஷாக யூஸ் பண்ணலாம். அடுத்து சப்பாத்தி வைக்கிறீங்க அப்படின்னா கிரேவி மாதிரி கூட யூஸ் பண்ணி சாப்பிட்லாம், செமையாக இருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டிருக்கேன். அது நல்லா பொரியவும் ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு பல்லாரியை சின்ன பல்லாரி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கட்டும். இது கொஞ்சம் வதங்கினமே நம்ம ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இதை நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இதுக்கு நான் 2 பெரிய தக்காளி எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பீசஸையும் இதோட நம்ம சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பட்டாணியை ஆல்ரெடி எடுத்து நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சதை எடுத்து இப்போ 5 விசில் விட்டு இறக்கியிருக்கேன். பட்டாணி மட்டும் வேக வைக்காமல் கூட ஒரு உருளைக்கிழங்கு போட்டு அதையும் வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, அதையும் இதே மாதிரி கிளறி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 3/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மசால் பொடி, அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணி மசாலா வாசனை போகும் தண்ணிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அதை தான் ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ஒரு உருளைக்கிழங்கு மட்டும்தான் சேர்க்கணும். ஏன்னா இது வெறும் பட்டாணி கூட்டு தான். இப்படி ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து அதையும் சேர்த்து சாப்பிடும்போது செமையாக இருக்கும். இப்போ வேக வச்சுருந்த பட்டாணியவும் நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்படி எல்லாம் மிக்ஸ் பண்ணிடுங்க மொத்தமாக. மசாலா ஐட்டம் எல்லாமே அந்த பட்டாணி, உருளைக்கிழங்கு இதிலெல்லாம் இறங்கணும். ஸோ தண்ணிக்கு இது நல்லா கிளறி விட்டுருங்க. இங்கே பாருங்கள் எப்படி நான் கிளறி விட்டு நல்லா அந்த தண்ணி எல்லாமே சுண்டிடணும். சுண்டிருச்சுன்னா அப்படியே இறக்கிருங்க. ஒரு டேஸ்டியான பட்டாணி கூட்டு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே ஒரு ரெசிபியோட மீட் பண்ணலாம். பாய்.